ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்கள் தமிழ் ஒண்டர் சேனல். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, ஜியோ சிம் வச்சுருங்களுக்கு ஒரு அன்பான செய்தி. அதாவது ஜியோ நிறுவனமானது ஒரு புதிய சேவையை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சேவை அப்படின்னா, கால் ஃபார்வர்ட் சர்வீஸ் என்பதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா மற்ற சேவை நிறுவனங்கள் ஃபார்வர்டிங் செய்வதற்கு சம் சார்ஜஸ் அப்ளை பண்ணுவாங்க. ஆனால் இந்த ஜியோ நிறுவனமானது பார்த்தீங்கன்னா நமக்கு முற்றிலுமாக இலவசமாக கொடுத்துருக்குறாங்க. எப்படி நம்மளுடைய மொபைல் நம்பரை இன்னொரு நம்பருக்கு எப்படி ஃபார்வர்டை ஆக்டிவேட் பண்ணுறது, அதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணுறது என்பதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கும் ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, *401* இது மாதிரி டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பருக்கு கால் ஃபார்வர்ட் பண்ண போடுறீங்களோ அந்த நம்பரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்கள் ஆஷ் எதுவும் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. கொடுக்காமலே நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இங்கே ஜியோ 4G இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் ஜியோ நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கால் பண்ணதும் உங்களுடைய கால் ஆட்டோமேட்டிக்காக போய் கட் ஆயிரும். கட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் ஃபார்வர்ட் செய்யப்பட்டது என்பதே ஆக்டிவேட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் ஆக்டிவ் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக கால் ஆக்டிவேட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டார் டைப் பண்ணுங்கள், 40 இதில் 2 டைப் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜியோ நம்பர் இன்னொரு நம்பருக்கு ஆக்டிவேட் பண்ணதை டீஆக்டிவேட் பண்ணிக்கிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்களுடைய மொபைலில் சார்ஜ் இல்லாத போது, இல்லைனா உங்களுக்கு டவர் இல்லாத நேரத்தில் இன்னொரு நம்பருக்கு நீங்கள் இந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி மற்ற நேரத்தில் நீங்கள் இதை டீஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சா இல்லைங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல டெக்னிக்கல் அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் தமிழ் ஒண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.